கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கலைஞரின் 95வது பிறந்த நாளான இன்றைக்கு அவரோடு இணைந்து பல தருணங்களில் பயணம் செய்த, அவரோடு இணைந்து பல படைப்புகளை நமக்கு தந்த புரட்சிகரமான இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் அவர்களை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இன்றைய தமிழ் சமுதாயத்தின் பகுத்தறிவுக்கும் அந்த மாற்றங்களுக்கும் கலைஞர் அவர்களுடைய படைப்புகள் எல்லாமே அடித்தளமாக இருந்துகிட்ருக்கு. அவரை தொடர்ந்து உங்களுடைய படைப்புகள் மக்கள் மத்தியில் புரட்சிகரமான சிந்தனையை உருவாக்கிட்டு இருக்கு. மக்களுடைய விழிப்புணர்வுக்கும் அவங்களுடைய மாற்றங்களுக்கும் உங்கள் 2 பேருடைய படைப்புகளும் ரொம்பவே தேவை அப்படின்னு தான் சார் சொல்லணும். அண்ட் கலைஞர் அவரோட நீங்கள் இணைந்து 1987ஆம் ஆண்டு இன்றைய அவலங்களை பிரதிபலிக்கக்கூடிய நீதிக்கு தண்டனை படத்தை அப்போவே நீங்கள் 2 பேருமே இணைந்து உருவாக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் அவரோட ட்ராவல் பண்ண உங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக எங்களுக்கு சொல்லி எங்களுக்கும் அதை பயனுள்ளதாக மாற்றி கொடுங்க சார். ஸோ கலைஞர் அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்டேருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். முதலாக உங்களுடைய எந்த வயதில் கலைஞர் அவர்களுடைய எழுத்தையோ அல்லது வசனத்தையோ இலக்கியத்தையோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ என்ன உணர்ந்தீங்க? முதல்ல கலைஞரோட என்னை இணைச்சி பேசுகிறதே எனக்கு கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அவர் எங்கேயோ நான் எங்கேயோ. நாங்கள்லாம் எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்லை, திரையுலகத்தில் பல கலைஞர்களுக்கும் பல எழுத்தாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அவர் முன்னோடி. என்ன சொல்கிறது, மானசீக குருன்னு கூட சொல்லலாம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேங்க. சினிமா பார்க்க விட மாட்டாங்க. சினிமா பார்த்துட்டு வந்தால் என்னைக்காவது போய் தெரியாதனமாக நண்பர்களோட போயிட்டு வந்துட்டால் பயங்கரமான தண்டனை கிடைக்கும். எங்கள் அம்மா டீச்சர் வேறு. அப்படியாப்பட்ட குடும்பத்தில் இருந்து நான் அப்படியே 10 வயசு வரைக்கும் சினிமாவே பார்த்ததில்லை. எங்கள் ஃபேமிலியில் யாருமே 10 வயசாக இருக்கும்போது அதில் பராசக்தி ஸ்கூலில் எல்லோரும் இப்படி ஒரு நல்ல படம் ஓடுது, வசனம்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்லாம் பேசிக்கிறாங்க. எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எங்கள் அம்மாட்ட கேட்டால் விட மாட்டாங்க. நான் ஒரு தப்பு பண்ணிட்டு தான் அந்த படத்துக்கு போனேன். என்னென்னா, கொஞ்சம் தெரியாமல் வீட்டிலேருந்து காசு எடுத்துட்டேன். அந்த படம் பார்க்கும்போது என்னன்னு தெரியல, அது ஒரு நமக்குள்ள ஒரு என்னத்தை, ஒரு வேகத்தை, அந்த 10 வயசுலலாம் நமக்கு ஒரு அந்த பிளட் அப்படி ஓடக்கூடிய வயசு அது. ஆனால் அந்த படத்தை பார்க்குற ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த டயலாக், எனக்கு கலைஞர்லாம் யாருன்னே தெரியாது, ஆனால் அந்த வசனத்தை ஒவ்வொன்றையும் ரசிக்கிறோம். என்ன பண்ணிட்டோன்னா, வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, சினிமாவுக்கு போனியா? ஆமாம்மா போனோம், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, போனேன். திருடிட்டு போனியா? ஆமாம்மா, நீங்கள் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க, அதனால தான் சொன்ன உடனே எங்கள் 2 அண்ணன், எனக்கு 2 அண்ணனையும் 2 அண்ணன் 2 கையை பிடிச்சி இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா பிராஸில் ஊதுகுழல் இருக்கும். அந்த காலத்துலலாம் பிராஸில் தான் இருக்கும். அந்த ஊதுகுழலை அடுப்பில் வச்சு இந்த இடத்துல இங்கே ஒரு சூடு இங்கே ஒரு சூடு, போவியா அப்படின்ட்டு, இனிமே போவியா ஆன்னு கத்தினேன். 3வது நாள் திருப்பி அதே படத்துக்கு போகிறோம். 7 தடவை பார்த்தேங்க. 7 தடவையும் வீட்டில் அடி வாங்கியிருக்கிறேன். அந்த ஒரு படம் தான் ஒரு எழுத்தாளன் ஆகணும் நான் எதிர்காலத்தில் அப்படின்ற ஒரு உணர்வை ஒரு 2வது தரம் 3வது தரம் பார்க்கும்போது எனக்குள்ளே விதைச்சு. ஒரு எழுத்தாளன், டைரக்டர் கூட இல்லை, சினிமாவை பற்றி எனக்கு தெரியல, ஒரு எழுத்தாளன் ஆகணும். இப்படி அந்த 7 முறை அந்த படத்தை பார்த்து முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் அந்த டைலாக் ஒப்பிப்பேன். ஸ்கூலில் அப்படியே நடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அந்த இன்றைக்கும் அதில் பல பல நல்ல விஷயங்களை, சமுதாயத்துக்கு தேவையான பல நல்ல விஷயங்களை, அதாவது மதத்தை பற்றி அவர் தப்பாக சொல்லலை. அதில் ஒரு இடத்துல கோயில் வேண்டான்னு சொல்லலை, கோயில் இருக்கட்டும், கோயில் கூடாது என்பதற்காக இல்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது. அதுதான். கோயிலே ஒரு பூசாரி தப்பு பண்ணுறான் இந்த படத்தில். அந்த காலத்திலேயே இந்த தவறுகள்லாம் நடந்திருக்கு.
அதை கண்டிக்கிறார். கோவில் கூடாது என்பதற்காக நான் போராடவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது. அதை போல் அந்த எல்லாம் வந்து எல்லாரும் பேசுவாங்க, அந்த கோர்ட் சீனை, ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன், அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், அந்த வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், இந்த சட்டத்தை நீட்டுவோம் செய்தார்களா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் திடீர்னு கேட்குறீங்க, அப்படி வந்து விழுக்குது பாருங்க. அப்படி அவருடைய வசனங்கள், அதுவும் இளைஞர்கள் மத்தியில் அப்படி எழுச்சி விட்டுக்கூடிய, ஒவ்வொருத்தனும் ஒரு போராளியாக மாற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அது அது ஒரு அந்த வசனங்களே ஒரு போராளிக்கு உண்டான வசனம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த வயசுலேயே கலைஞரை நேசிக்க ஆரம்பித்தேன். அவரை பார்த்ததில்லை, கொண்டதில்லை, பியூசி படிக்கிற வரைக்கும் அவருக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் அவரை பற்றி இந்த கள்ளக்குடி போராட்டம், அதில் அந்த ட்ரெயினில் தலையை வச்சு படுக்கிறாருன்னு கேள்விப்படுறோம். என்னடா அது, ஒரு மனுஷன் உயிரு கூட பயம் இல்லாமல் படுக்கிறாரு. அதாவது பேச்சு மட்டுமல்ல, செயலிலும் அந்த வேகம் இருக்கிறது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 10 வயசாக இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தோம், 15 வயசாக இருக்கும்போது அவருடைய படங்களை பார்க்குறோம். இப்படி அவர் மேலே ஒரு காதல் வந்துருச்சு. ஒரு நேசிக்கிறோம் அப்படின்றது சொல்கிறத விட ஒரு மனிதன் மேலே ஒரு காதல் வர்றதுன்றது வந்து பெரிய விஷயம். அது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்போ தான் நான் வந்து எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே நான் பியூசி படிக்க போகிறேன், சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை. அங்கேயும் அதே மாதிரி கலைஞருடைய படம், 2 படம் என்னை வந்து ரொம்ப பாதிச்சது. அது வந்து நான் அப்போ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கீதையெல்லாம் படிச்சிருக்கேன். இங்கே சொல்லிக் கொடுப்பாங்கல்ல, அந்த கீதையில் அது இருக்குது. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கெல்லாம் இந்த கிருஷ்ண பரமாத்மா வருவான் அப்படின்னு இருக்கு. ஒரு ஒரு கீதையில் இருக்கிற ஒரு விஷயத்தை இவர் டயலாக்ல சொல்கிறார், எளிமையா. இதெல்லாம் படித்து 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 நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரி சினிமா ரைட்டர் ஆகணும், இந்த ஒரு எழுத்தாளன் ஆகணும். நான் ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் நினச்சி அந்த பியூசி போகும்போது சினிமாவில் நம்ம எழுத்தாளன் ஆகணும். அது எப்படிப்பட்ட எழுத்தாளன் ஆகணும்? கலைஞர் மாதிரி. எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்குச்சுன்னு சொல்லுவாங்க, புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சுன்னு சொல்லுவாங்க. நான் பூனை தான், இருந்தாலும் அந்த புலி மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, கனவு தானே. உங்களுடைய பள்ளி பருவத்திலேயே இருக்கட்டும், காலேஜ் படிக்கும்போதாக இருக்கட்டும், அவருடைய படங்களை பார்த்து அவரை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, இன்ஸ்பயர் ஆகிட்டீங்க அவர் மேலே. இப்போ நீதிக்கு தண்டனை இந்த படம் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்போ கலைஞர் அவர்களை சந்திச்சு? கலைஞரை நான் முதல் படத்துலையே வந்து செல்வம் சார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கலைஞருடைய மருமகன், அவர் எனக்கு இந்த சினிமாவுக்கு வந்த உடனே முதல் படம் பண்ணும்போதே அவர் எனக்கு பழக்கம். அவரும் ஏறக்குறைய நாங்கள் ஒரே ஏஜ்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் என்னை விட அதிகமாக இருக்கலாம். அவர் எனக்கு பழக்கம். நான் வந்து ஃபஸ்ட்டு பிக்சர் எனக்கு சட்டம் ஒரு ரிட்டர், அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலே வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு டைட்டில், சட்டம் ஒரு ரிட்டரை அதில் வக்கீலின் வாதம் விளக்கு, அண்ணாவுடைய சேயிங் தான் அது. அதை சட்டம் ஒரு படம் பண்ணோம். படம் பண்ணி அதில் வந்து செல்வம் சார் அந்த படத்தை பார்க்குறாரு. முதல்ல யாருக்கோ போட்டு காட்டும் போது எப்படியோ பழக்கம் பண்ணி அவர் நண்பர்களோட ப்ரிவியூ ஷோ போடுவோம்ல, அப்போல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 10 ஷோ போடுவோம் நண்பர்கள்லாம் கூப்பிட்டு. அப்போ இவர் பார்த்தார், நல்லா இருக்கு, நான் கலைஞரை கூப்பிட்டு வரேன் அப்படின்னாரு. எனக்கு எப்படி இருக்கும்? உடனே அவர் கையை பிடிச்சி, சார் எப்படியாவது கூப்பிட்டு வாங்க சார் அப்படின்னு. அதில் இருந்து, ஏன்னா கலைஞர் வந்து அரசியலில் சிஎம்மாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில் இருந்தாலும் சரி,
பதவியில் இருந்தாலும் சரி, பதவியில் இல்லைனாலும் சரி, சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு ஆத்மா. அதே மாதிரி கலைஞர்களை நேசிக்கக்கூடிய ஆத்மா. ஒரு கதை எழுதினேன், நீதிக்கு டைட்டில் அப்போ வைக்கல, ஒரு கதை எழுதினேன். இந்த கதைக்கு கலைஞர் வசனம் எழுதுனா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பெண் கொடுமைப்படுத்தப்படுகிறாள், அவ ரெவல்யூட் ஆகிறாள். இதுக்கு முன்னாடி கலைஞர் வந்து பூம்புகார்லாம் பண்ணிட்டார். ஒரு பூம்புகார்ன்றது கண்ணகி விடைய, அதுதான் எனக்கு அந்த படத்துக்கு எனக்கு ஒரு தூண்டுதல் இருந்துச்சு. கண்ணகி கடைசியில் என்ன பண்ணா, மதுரையே எரிச்சா. என்னுடைய கதாபாத்திரம் ஒரு 4 குற்றவாளிகளை ஒரு பெண்ணுடைய தலைமையில் அழிக்கிறது. அதான் கிளைமேக்ஸ். இதுக்கு ஒரு டைலாக் எழுதுனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் செல்வன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பேசிகிட்டு இருந்துட்டு அண்ணன் ஒரு நாள் கூட்டிகிட்டு போங்க, நான் அந்த கதை சொல்கிறேன் அண்ணன்ட்ட. அப்போ எதிர்கட்சியில் இருக்கார், பதவியில் இல்லை. சரிப்பா நான் சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறார். நான் வந்து போய் முதல்ல உட்காரல, முதல் முறையாக அவர் வீட்டுக்கு போகிறேன். உட்காருங்க அப்படின்னாரு. இல்லைண்ணே அப்படின்னு. உட்கார்ப்பா அப்படின்னு அந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இல்லைண்ணே அப்படின்னு சொன்னால் ஒரு தம்பியை உட்கார வைக்கிற மாதிரி அந்த சோஃபாவில் அவருக்கு இணையாக அந்த உட்கார்ந்ததை நினச்சா இன்றைக்கி முதல் முறையாக அவருக்கு முன்னாடி உட்கார்ந்தேன். சொல்லுங்கள் அப்படின்னாரு. சொல்ல ஆரம்பித்தேன். நான் வந்து கதை சொன்னால் எப்போவுமே அந்த காலத்து ஆளுங்க மாதிரி அந்த 2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அந்த 2 மணி நேரம் பொறுமையாக கேட்குறாரு. இதுக்கு நான் வசனம் எழுதணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே, நீங்கள் எழுதணும்னு பல நாள் கனவு எனக்கு. எழுதுனா வந்து நல்லாயிருக்கும். என்ன டைட்டில் வைக்க போகிறேன்? டைட்டில் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னே. ஒரு 2-3 நாளில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு 3-4 டேஸ் அவரை கைது பண்ணி ஜெயிலில் இருக்கார். நானும் செல்வம் சாரும் ஜெயிலுக்கு போகிறோம். அண்ணன் ஒரு டைட்டில் ஞாபகம் வந்துருச்சு, சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்லு அப்படின்னாரு. நீதிக்கு தண்டனை. உங்களை கைது பண்ணது நீதிக்கு கொடுத்த தண்டனை அப்படின்னு நான் நினைக்கிறேன்னே. அந்த டைட்டில் வச்சுக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தாரு. நல்ல டைட்டில், அதே வச்சுக்கோங்க. அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு விளம்பரம். அப்போல்லாம் வந்து ஃபுல் பேஜ் விளம்பரம் பண்ணுவோம். அதாவது ராதிகா மெயினாக பண்ணது. ராதிகா என்ன பண்ணிட்டேன், கூண்டில் அந்த மேல் ஒரு ஆஃபில் வந்து ராதிகாவை கூண்டில் நிற்க வச்சுட்டேன். கூண்டுனா அந்த கோர்ட்டு கூண்டு. இந்த ஆஃபில் கலைஞரை ஜெயிலில் போட்டேன். அந்த கம்பிக்குள்ளே கலைஞர் இருக்கார், நடுவில் நீதிக்கு தண்டனை, ஃபுல் பேஜ். இந்த டிசைனை எடுத்துக்கிட்டு திருப்பி ஜெயிலுக்கு தான் போனேன். இந்த டிசைனை காட்டினேன். அதுலெல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அங்கே தான் கொஞ்சம் நெருக்கங்கள் ஏற்பட்டுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 நாள் இல்லை 20 நாளாக என்னமோ நான் நினைக்கிறேன் ஜெயிலில் போய் தான் காலையில் கலைஞர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, அடுத்த நாள் என்ன சீன் கேட்டுருவார், இந்தந்த சீன் பண்ணுறாரு, அதை டைலாக் எழுதுவார். எழுதிட்டு காலையில் அங்கே போவோம் 7-7:30 செல்வம் சாரோடு தான் போவேன். நம்மளே உட்கார வச்சுட்டு எதிர உட்காந்துட்டு படித்து காட்டுவார். அந்த எக்ஸ்ப்ரெஷனோட படித்து காட்டுவார். படித்து காட்டிட்டு அவ்வளோ பெரிய மனிதன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண சின்ன பையன். ரெட் இங்கில் குறிப்பு அப்படின்னு போட்டு, இயக்குனர் நினைத்தால் சில மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். இது நான் முதல் நாள் வாங்கும்போது இதை பார்த்தேன். நான் என்னென்ன இது அப்படின்னு, ஆமாம் டைரக்டர் அது, உங்களுக்கு சில உரிமைகள் இருக்கு அப்படின்றாரு. மலைப்பாக இருந்துச்சு எனக்கு. அவர் வசனத்தை மாற்றுறதுக்கு முடியுமா நம்மளால?
கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு வர்றார் அவர். பராசக்திக்கு வசனம் எழுதும்போது அது வேறு மாதிரி இருந்துச்சு. நீதிக்கு தண்டனைக்கு எழுதும்போது இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு வந்துட்டார். இன்னைக்கு எப்படி நம்ம பேசுவோமோ அது மாதிரி எழுதியிருக்காரு. மாற்ற வேண்டிய தேவையே இருக்காது என்ன அப்படின்னு சொன்னேன். இல்லை ஏதாவது தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. படம் முடிச்சுட்டேன், ஃபுல்லாக முடிச்சுட்டு ரீரெக்கார்டிங்லாம் பண்ணிவிட்டு, ரீரெக்கார்டிங்க்கு முன்னாடி விஜயவாகினின்னு ஒரு ஸ்டுடியோ அங்கே ஏட்டிக்கிறோம். ரீரெக்கார்டிங்க்கு முன்னாடி அண்ணன் ஒருத்தராக நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். பார்க்குறேன் அப்படின்றாரு. ஏடி ரூமுக்கு வர்றாரு, ஒரு சின்ன ரூமு. ஏடி ரூமுக்கு வர்றாரு, ஃபுல் பிக்சர் பார்க்குறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு 10 காமெடி சீன் வச்சுருந்தேன். ஏன்னா அது ஒரு கனமான கதை. கனமான கதைன்னு சொல்லும்போது அந்த கதையை மட்டும் சொன்னால் கொஞ்சம் ராவாக இருக்குமே அப்படின்னு என்ன பண்ணிட்டேன்னா, அங்கங்கே எஸ்எச் சந்திரனும் யாரையும் வச்சு செந்தில், எஸ்எச் சந்திரனும் செந்திலை வச்சு ஒரு அங்கங்கே வர மாதிரி காமெடி சீன் வச்சது. படம் பார்த்து முடித்தார். ஃபுல் எடிட்டிங்கில் தனியாக கொடுத்தாரு. ஒரு 2 சீன் கதைக்குள்ளே இருக்குது அந்த காமெடி. மீதி பூரம் தூக்கிட்டு படம் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ரிலீஃபே இருக்காதுங்க அப்படின்னு சொன்னேன். படமே ரிலீஃப் தான்ப்பா. ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறேன், ஒரு பெரிய ரெவல்யூஷன் விஷயத்தை சொல்கிறேன். அதில் போய் நடுவில் அந்த காமெடியை போட்டு அந்த ஸ்பீடை நீ ஏன் குறைக்கிறேன்? இப்போல்லாம் அப்படி இல்லை. கதைக்குள்ளே வந்துட்டாங்கன்னா காமெடி இருக்குதா, அது இருக்கா, ஃபைட் இருக்குதா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. கதைக்குள்ளே கொண்டாந்துட்ட. நீ முதல் 10 நிமிஷத்தில் கதைக்குள்ளே என்னை கொண்டாந்துட்ட. நான் என்னை மாதிரி தானே ஆடியன்ஸ். நீ எடுத்துட்டு இன்னொரு தரம் ஆஸ்டன்ஸோட போட்டுப்பார் அப்படின்னு கேட்டேன். நான் அவர் சொன்ன மாதிரி அத்தனை 8 சீனை தூக்கிட்டேன். அப்படியே அந்த கடைசியில் கோட் சீனு, அதுக்கு முன்னே ஒரு சீன். எஸ்எச் சந்திரன் கூட அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டியா, எதுக்கு என்னை வச்சு இத்தனை சீன் எடுத்துகிட்டு 2 சீன் வைக்கிறேன் அப்படின்னு சண்டை போட்டார். அப்படி அவருக்குள்ள ஒரு கதாசிரியர், ஒரு இயக்குனர், ஒரு எடிட்டர், இத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு சிஎம் மட்டுமல்ல, ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல. இதெல்லாம் தான் நாங்கள் அவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். இப்படி சட்டம் ஒரு விளையாட்டு, அதுவும் கலைஞர் வசனம் எழுதுகிறார். இதில் சந்தோஷமான விஷயம், பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே தெரியும். தமிழ் மக்கள் என்ன அதையும் தாண்டி எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு 12 வயசு இருக்கும் அப்போ. அதில் சின்ன விஜயகாந்த் தான் நடிக்கிறார். அதாவது ஒரு 12 வயசில் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட். கலைஞருடைய வசனத்தை பேசி நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எத்தனை பேர் கிடைச்சிருக்கும்? அது பெரிய விஷயம். நான் அதை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக. ஏன்னா விஜய்க்கு ஒவ்வொரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா, முதல் படம் நடித்த படத்தின் பேர் வெற்றி. விஜய் பேரும் வெற்றி தான். விஜய் அவர் நடித்த முதல் படத்தின் பேரும் வெற்றி தான். 2வது படம் சட்டம் ஒரு விளையாட்டுன்னு பண்ணுறாரு. கலைஞர் வசனத்தை அந்த பையன் பேசுகிறான், இந்த சின்ன பையன். இப்படி 2வது படம் நீதிக்கு தண்டனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வரும். கணவன், மனைவி, குழந்தை. அந்த பாட்டு கணவன் மனைவி கிட்ட பாடினாலும் பொருத்தமாக இருக்கணும். நான் உன்னை நேசிக்கிறேன், லவ் பண்ணுறேன், நீ தான் என் உயிர் அப்படின்னு சொன்னாலும் பொருத்தமாக இருக்கணும். குழந்தைகிட்ட பாடினாலும் பொருத்தமாக இருக்கணும். நாங்கள் பல பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் வச்சு நான் பாட்டெலாம் எழுதிட்டு கலைஞர்கிட்ட போய் கொடுக்குறேன். அவர் திருப்திப்படவே இல்லை. இது ஒய்ஃபுக்கு சரியாக இருக்கும், எப்படி குழந்தைக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நான் ஒரு பழைய பாட்டு சொல்கிறேன். அதை இப்போ விஸ்வநாதன் சொல்லி புதுசாக டியூன் போட சொல்கிறேன். அந்த படத்துக்கு விஸ்வநாதன் அந்த பாட்டு, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடின்னு ஒய்ஃபுக்கிட்டையும் சொல்லலாம், குழந்தைகிட்டையும் சொல்லலாம். இந்த பாட்டை நீ விஸ்வநாத்
ஆனால் அந்த பாட்டு ஒரு பெரிய என்னமோ சொல்லுவாங்க, ராமநாத ஐயர்லாம் போட்ட பாட்டு. நான் விஸ்வநாதன்ட்ட போய் இந்த பாட்டு போட சொல்கிறார் கலைஞர் அப்படி. என் குரு போட்ட பாட்டுப்பா, அந்த டியூனை மீறி நான் எப்படிப்பா போடுவேன்? இல்லை கலைஞர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்புறம் ரொம்ப அழகான டியூன் போட்டார். அதில் ஒரு புதுசாக ஒரு சிங்கரை கூட அறிமுகப்படுத்தணும், இறந்து போயிட்டாங்க கேன்சரில். என்ன லதா? ஸ்வர்ணலதா முதல் சாங் அது. ரொம்ப அழகாக பாடினாங்க. இப்போ பார்த்தியா கரெக்டாக இருந்துச்சா அப்படின்பார். இப்படி அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். அப்புறம் வந்து சிஎம் ஆன பிறகு கூட நான் வந்து அந்த 3 வருஷம் முதல்ல நெருங்கி பழகினது எதிர்கட்சி தலைவராக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுதே கலைஞர் அவர்கள் வந்து பன்முக திறமை கொண்டவர் அப்படின்றது அவர் கூட இருந்து நீங்கள் அதை பார்த்துருக்கீங்க. நாங்கள் வந்து டிவிலையோ அவருடைய எழுத்துக்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நீங்கள் கூடவே இருந்து அதை பார்த்துருக்கீங்க. நீங்களே சொன்னீங்க அவருடைய எடிட்டிங் சென்ஸ் கூட வந்து பர்ஃபெக்டாக இருக்குது சார். ஸோ அவருடைய திறமைகளில் நீங்கள் எந்த ஒரு திறமையை பார்த்து ரொம்ப வியந்தீங்க? அவருடைய எழுத்தாற்றலா, பேச்சாற்றலா, இல்லாட்டி சினிமாவில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த விருப்பத்திலே ஈடுபாடு. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது எப்படி இருப்பாரோ, சிஎம்மாக இருக்கும்போது அப்படியே தான் இருப்பார். அவருக்கு சொன்னால் தான் நீங்கள் இப்போ சிஎம், தமிழ்நாட்டுக்கு நீங்கள் சிஎம் அப்படின்னு அவர் சொன்னால் சொல்லு, அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். ஏன்னா ரெண்டும் ஒன்று தான் அவருக்கு. பதவியில் இருக்கும்போது ஒரே மாதிரி இருப்பார், பதவியில் இல்லாதப்பையும் ஒரே மாதிரி இருப்பார். அதனால் இந்த புரோட்டோக்கால் அப்படின்றது வந்து சிஎம்க்கு ரொம்ப எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இவர்கிட்ட மட்டும், கலைஞர்கள்ட்ட, நான் சொல்கிறது எனக்கு மட்டும் இல்லை, திரைப்பட கலைஞர் ஒரு நடிகனாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் எழுத்தாளனுக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. நாங்களாம் சில நேரத்தில் திடீர்னு பார்க்கணுன்னு நினைப்போம். போய் சண்முகநாதன் நிற்பேன், என்ன சார் திடீர்னு வந்துட்டீங்க, அப்பாயின்மெண்ட் இல்லாமல், நாளைக்கு வரீங்களா? இல்லை திடீர்னு ஒரு அவசரம் வந்துட்டேன், கலைஞர்கிட்ட போய் சொல்லுங்க, பார்க்கணுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா நாளைக்கு வரேன். இவர் 2-3 பேர் போன உடனே லேசம் ஏதோ போய் சொன்னால் இம்மீடியட்டாக கூப்பிட்டுருவாங்க. இந்த ஒரு அரசியல்வாதி, ஒரு தொண்டன், இது ஒரு சிஎம், இதெல்லாம் மறந்துட்டு நட்பு, அந்த நட்புக்கு மரியாதை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் வந்து தன்னை வந்து சிஎம்ன்றதை மறந்துடுவார், அரசியல்வாதின்றதை மறந்துடுவார். நம்ம தம்பி வந்திருக்கான் அப்படி வர சொல்லுங்க. இதெல்லாம் வந்து எந்த சிஎம்மும் பண்ணி எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். சம்டைம்ஸ் விஜய்க்கு சில பிரச்சனைகள் வரும்போது, ரிலீஸ் டைமில் சில பிரச்சனை வரும்போது திடீர்லாம் கூப்பிட்டு போயிருக்கேன். ஏன் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்திருக்கலாமேன்னு ஒரு நாள் கூட சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மனிதம் அவர். ஒரு மனிதம்ன்றது ஒரு இந்த ஜாதி கீதியெல்லாம் கடந்த ஒன்று. மனித நேயமுள்ள ஒருவர் தான் மனிதம் அப்படின்ற ஒரு மனிதம் அவர். நீதிக்கு தண்டனை படத்துல அவர் எழுதின வசனத்துல நீங்க வியந்த வசனம் எது நான் கேட்க வந்தேன். நீங்களே அதே மாதிரி கோர்ட்டு, பராசக்தியில என்று கோர்ட்டு தான், இதுலயும் கோர்ட். கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி ராதிகா தட்டினேன் எந்த கதவும் எனக்கு திறக்கப்படவில்லை, பஞ்சாயத்து கதவிலிருந்து பார்லிமெண்ட் கதவு வரைக்கும் தட்டினேன் அப்படின்னு அந்த 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 எண்டில், அதாவது ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினேன் அப்படின்றத அப்படி அந்த சாயல் இருக்குமே தவிர அதே மாதிரி இருக்காது. அதுவும் தட்டினேன் இருக்காது. தட்டினேன் பஞ்சாயத்து கதவுல இருந்து பார்லிமெண்ட் கதவு வரைக்கும் தட்டினேன், எந்த கதவும் திறக்கல. நான் எங்க இருக்கிறேன்? ஜனநாயக நாட்டில் தானே இருக்கேன். நான் என்ன அடிமையா?
எனக்கு இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, இவ்வளோ ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்படி இன்னைக்கு ஜென்ரேஷன் பேசுகிற மாதிரி எழுதியிருப்பார் பாருங்க. நான் கூட கோட் சீனு இந்த டைலாக் வரும்போது அந்த சாயல் வந்துடும் அப்படின்னு நினச்சா நாங்கள் எழுதுகிற மாதிரி தான் எழுதுறோம். அப்படியே அப்டேட் ஆகிக்கிட்டே வந்தார். அதனால தான் கடைசி வரைக்கும் அவர் வந்து அடுத்தது இன்னொன்று டைமிங் ஜோக் அடிக்கிறதுல அவர் மாதிரி நீங்கள் கூட பழகவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவரை பற்றி நாங்கள் கேட்ட அத்தனை நடிகர்களும் அத்தனை படைப்பாளிகளும் கலைஞர்களும் முதல்ல சொல்றது இதுதான் சார், அவருடைய நகைச்சுவை நகைச்சுவை உணர்வு இருக்கு பாருங்க. அதுவும் அந்த டைமிங் ஜோக் ஆன் த ஸ்பாட் வரும். நம்ம எதையாவது சொன்னோம்னா அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அடிப்பார் நம்மளை. நமக்கு ஐயோ ஏண்டா இதை சொன்னோம், ஏண்டா சொன்னோன்னா இது அப்படி ஒரு நான் அதனால தாங்க அவரை வந்து எனக்கு இன்னைக்கும் இன்று வரை என்னுடைய குரு, சினிமாவுக்கு என்னை கொண்டு வந்தவர் அப்படின்னு யாரையாவது சொல்லணும்னா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து ஒருத்தனை வந்து அந்த வேகத்தை கொடுத்து கொண்டு வந்தவர் யாருன்னு சொன்னால், ஒரு சமுதாயத்துக்கு தேவையான படங்களை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்துச்சு எனக்கு. அது இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை எங்களோட சொல்லும் பொழுது நாங்களும் அவர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு இருந்தது சார். இந்த நேர்காணல் வந்து ஒரு நல்ல மனநிறைவை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு, ஒரு நல்ல அனுபவத்தை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நேயர்களுக்கும் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். ஸோ கலைஞர் அவர்களுடைய 95வது பிறந்த நாளான இன்றைக்கு அவரை பற்றின பல தகவல்கள், அவரை பற்றின பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சதை இன்னைக்கு எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. கலைஞரை பற்றி நான் பேசணும்னா பேசிகிட்டே இருக்கலாம். ஞாபக சக்தி, நீங்கள் இந்த நாள் இத்தனாம் தேதி இது நடந்தது, ஏதாவது நீங்கள் டைமிங் மாற்றி சொல்லிட்டீங்கன்னா கூட இன்னும் தான் இத்தனை மணிக்கு நடந்துச்சு அப்படிலாம் வந்து நிறைய இளைஞர்கள் கற்றுக்கிறணும். பட் எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்தாரு. அதுக்காக அவரை பற்றி கொஞ்ச நேரம் பேசக்கூடிய நான் நிறைய நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில் ப்ரேயரில் வந்து திரும்ப அந்த வாய்ஸை கேட்கணுன்னு நான் ப்ரேயர் பண்ணும்போது, எனக்காக ப்ரேயர் பண்ணும்போது அந்த குரலை நான் கேட்கணுன்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் அந்த குரலை நான் கேட்டேன்னா எனக்கு அதை நினைக்கும் போது அழுக வருது. போதும், இதுக்கு மேலே நான் எமோஷன் ஆகிடுவேன். ஓகே, நன்றி. பத்மஸ்ரீ விவேக் அவர்களை கலைஞர் ஒரு காவியம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கலைஞரை பற்றிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. வசனம் என்ற வாள் எடுத்து மூட நம்பிக்கை என்ற முடிசூடா மன்னனை வீழ்த்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய நயண்டித்தனமான பேச்சும் எழுத்தும் நம்ம நினைக்கும் பொழுதெல்லாம் சிரிக்கக்கூடியதாக இருக்கும், சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும். கலைஞர் அவர்களோட பல காலகட்டங்களில் நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்க. அவருடைய பகுத்தறிவு வசனங்களை தொடர்ந்து உங்களுடைய பகுத்தறிவு வசனங்களும் எல்லோராலும் பெரிதாக வரவேற்கப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் கலைஞரோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பற்றியும், நீங்கள் கலைஞரோடு இருக்கும் பொழுது நீங்கள் வியப்படைந்த அனுபவங்களை பற்றியும் எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. சமீபத்திய கலைஞரை பற்றி இப்போ நம்ம பேசலாம். அதாவது சமீபத்தில் நீங்கள் கலைஞரை பற்றி படித்த விஷயங்கள், அவருடைய வசனங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவரை பற்றி மற்றவங்க எழுதுனதை படிச்சிருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது கலைஞர் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த காலத்தில் நம்ம கூட வாழ்வதும், அவருடைய ஒரே அறையில் அவரோடு இருந்து பேசுகிறதும், அவர் சுவாசித்த காற்றை நாம் சுவாசிப்பதும், அவர் தமிழை நாம் அள்ளி பருகுவதும், இதெல்லாம் வந்து பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஏன்னா உலகத்திலேயே இப்படி செயல்பாடுடைய ஒரு தலைவர் கிடைப்பது மிக மிக அபூர்வம். அரசியலில் பெரிய ஆளாக இருக்கிறவங்களுக்கு இலக்கியவாதியாக இருக்க மாட்டாங்க, இலக்கியத்திலேயே பெரியவராக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து ஒரு பெரிய புலவராக இருக்க மாட்டாங்க. பெரிய புலவராக இருப்பாங்க, ஆனால் அவங்களால சினிமாவுக்கு வசனம் எழுத முடியாது. சினிமாவில் பெரிய வசனகர்த்தாவாக இருப்பாங்க, ஆனால் சினிமாவுக்கு பாட்டு எழுத முடியாது. சினிமா இயக்கிறவங்களால தயாரிக்க முடியாது. சினிமாவை இப்போ தயாரிக்கிறவங்களால் சில நேரத்தில் இயக்க முடியாமல் போயிடும். கவிதை இதெல்லாம் போக கட்டுரை இதெல்லாம் செய்துட்டு ஆனால் மேடையில் ஏறி ஒரு 2 வார்த்தை மைக்கில் பேச முடியாது. ஆனால் இது எல்லாம் பூரணமாக நிறைய பெற்ற ஒரு மாபெரும் தலைவர்னால் அது நம்ம தமிழ் அகராதியிலே ஒரே ஒரு பேர் தான், அது கலைஞர் தான்.
அவரோட நான் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண விஷயங்கள் வந்து நிறைய தமிழ் கூறும் நல்லுலகத்தில் மாபெரும் அறிஞர்கள் மேதைகள்லாம் அவரோட நிறைய நேரங்கள் பகிர்ந்திருப்பாங்க. எனக்கு கிடைத்த சொற்ப நேரங்களில் நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். சமீபத்திய கலைஞர்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய பேச்சில், அவருடைய எழுத்தில், அவருடைய செயல்பாட்டில் எப்போவுமே ஒரு மெல்லிய நகைச்சுவை இழையோடும். அவர் மற்ற நகைச்சுவை கலைஞர்களை அவர் ஒரு தனி கண்ணோட பார்ப்பார், ஒரு பாசத்தோடு பார்ப்பார். எனக்கு வந்து எப்போ மேடையில் அவர் பேச ஆரம்பித்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுவார், சின்ன கலைவாணர் என்று செல்லமாக அழைக்கப்படும் தம்பி விவேக் அவர்களே. இது அவருடைய காயினேஜ். ஆனால் இந்த சின்ன கலைவாணர்ன்ற பட்டம் வந்து எனக்கு பொருத்தமாக இல்லையா, நான் அதுக்கு அருகதை உள்ளவனா, அது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கலைவாணர் தான். ஆனால் இந்த வார்த்தையை முதல்ல வந்து டாக்டர் மாத்ருபதம் சொன்னார். அதன் பிறகு தமிழ் சுரபி, அமுத சுரபி வந்து மதுரையில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தி இந்த சின்ன கலைவாணர்ன்ற இதை வந்து சாலமன் பாப்பையா இருக்கும்போது கொடுத்தாங்க. ஆனால் அதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெரும் உழைப்பு கலைஞரோடது. அவருடைய பீடம் எங்கே இருக்குது, அவருடைய உயரம் எங்கே இருக்குது, அவர் வந்து தமிழ்நாட்டின் நம்பர் 1 இடத்துல இருக்கார். சிஎம்மாக இருக்கும்போது கூட சின்ன சின்ன விஷயங்கள் அவர் காட்டுற அக்கறை வந்து என்னை அசத்தி இருக்குது. அவரோட பேசிய பல காலங்கள் வந்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவர் முதல்வராக இருக்கும் பொழுது கூட உங்கள் மேலே அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவர் முதல்வராக, அதாவது முதல்நிலை அரசு ஊழியராக இருந்திருக்காரு, நீங்கள் ஒரு நடிகராக இருக்கீங்க. அப்போது அவர் முதலாக எங்கே சந்திச்சிங்க? என்ன மாதிரியான உரையாடல்கள் உங்களுக்குள்ளே இருந்தது? அதாவது அவரை முதல்ல சந்தித்ததுனாக்க, நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது கலைவாண ரங்கம் அப்போ தான் கட்டியிருக்காங்க. அப்போ கலைவாண ரங்கம் கட்டியிருந்தப்போ அங்கே வந்து சுகி சிவம் இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பா பேர் வந்து சுகி சுப்பிரமணியம்னு. அவர் ஏற்பாட்டில் அங்கே ஒரு கவியரங்கம் நடந்தது. அந்த கவியரங்கத்திற்கு அப்போதைய முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் தான் தலைமை. எந்த ஊர்லேயாவது சிஎம் வந்து ஒரு கவியரங்கத்துக்கு தலைமை தாங்க முடியுமாங்க? உலகத்திலே கிடையாது. இவருக்கு தான் அந்த ஆளுமையும் இருந்தது. ஒரு தமிழ் அறிஞராகவும் பார்க்கப்பட்டார், ஒரு சிறந்த ராஜதந்திரிய அரசியல்வாதியாகவும் பார்க்கப்பட்ட ஒரே தலைவர் உலகத்திலே கலைஞர் தான். அவர் வந்து அதுக்கு தலைமை தாங்கி பேசும்பொழுது நான் அவர் ஒவ்வொருத்தரும் பேசுகிறதுக்கு ஆன் த ஸ்பாட்டில் அவர் கொடுக்குற கவுண்டர். நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ சாந்தோமில் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன், எந்த வகுப்புன்னு கூட சரியாக தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அவர் பேசுகிறத கேட்டு என்ன அறியாமல் எனக்கு ஏதாவது எழுதுற போல எங்கே அங்கே அவ்வளோ பேர் உட்காந்துருக்க சபையில் டக்குன்னு எங்கள் அம்மா கிட்டேருந்து வாங்கி ஏதோ ஒரு பஸ் டிக்கெட்லேயே பின்னாடியே எதுலையோ. அப்போ நான் பஸ்ஸில் தான் வந்தோம், நானும் எங்கள் அம்மாவும் வந்தோம். உடனே நான் ஒன்று எழுதினேன். அவருடைய பேச்சை கேட்டு நான் வந்து பாதிக்கப்பட்டேனா. அதனால் சேரில் தான் அமர்ந்திருந்தேன், சேரில் தான் அமர்ந்திருந்தேன், தங்கள் பேச்சால் மேலோக தேரிலேயே சென்று வந்தேன் அப்படின்னு அவ்வளோ சின்ன வயசில் எழுதுகிறேன். சேரில் தான் அமர்ந்திருந்தேன், தங்கள் பேச்சால் மேலோக தேரிலேயே பவனி வந்தேன் அப்படின்னு எழுதினேன். எழுதுனோட எங்கள் அம்மா என்னடா இப்படிலாம் எழுதியிருக்கேன்னு அவர் பேசுகிறது கேட்ட எனக்கு வருதுமான நேராக போய் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுறானாங்க. அந்த கூட்டத்தில் தள்ளி அடித்து போக முடியல என்னாலும் வைங்க. ஆனால் அதுதான் முதல்ல கலைஞரை பேச்சா நேரடியாக நான் கேட்டது. அவர் என்னை ஒரு முறை அழைத்தார். அது எப்போன்னா ராமநாராயணன் சார் இயக்கத்தில் பாளையத்தம்மன் ஒரு படம். அந்த படத்தில் ஒரு கோர்ட்டு சீன் வந்து வரும். அந்த கோர்ட்டு சீன் வரும்போது நான் என்ன சொன்னேன், புகழ்மணி தான் அந்த படத்துக்கு வசனம். இப்போ நான் சொன்னேன், இந்த கோர்ட் சீனை நார்மலாக உட்காந்து பேசுகிறத விட கோர்ட்டு சீன்னாலே தமிழ் சினிமாவில் ஒரு சீன் தான் எல்லாத்துக்கும் முதல். அதுதான் பராசக்தியாக, அங்கே தான் எல்லாத்துக்கும் முதல். அது சிவாஜிக்கு முதல், அதுக்கு காரணம் கலைஞரின் விரல் இல்லையா? ஸோ நடிகர் திலகம் நடித்த முதல் படத்தில் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த கோர்ட்டு சீனை தாண்டி இன்னொரு சீன் கிடையாது. வந்தால் கூட அதோடைய வழித்தோன்றலாக வந்திருக்கும். அந்த ஸ்டைலில் பண்ண என்ன அப்படின்னு கேட்டேன். நான் அப்படி ஒரு கேள்வி கேட்டவுடனே அவருக்கும் இதில் ஈடுபாடு இருந்ததுனால, தம்பி அதை வேணால் உட்காந்து பேசுவோமேன்ட்டார். உடனே நானும் புகழ்மணி உட்காந்து அதுக்கு அந்த ஒரிஜினல் பராசக்தியை போலவே இப்போ உள்ள சமுதாயத்துக்கு டைலாக் ரெடி பண்ணோம். முதலாக ராமநாராயணன் சார் படத்துக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உள்ளே வந்து உட்காந்தாங்க. பொதுவாக யூஸ்வலாக இப்போ லேடிஸ் தான் ஜாஸ்தி. படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சாமியெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கோம் சார். ஏன்னா ஏதாவது சாமி சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும், ஒரு அம்மனுக்காக பூக்குழி இறங்குற சீன்கள் வரும்போது தேட்டர்லேயே இறங்கி ஆடுவாங்க. அதை மாற்றி முதல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து தேட்டரை நிரப்புனது பாளையத்தம்மன் படம். அதற்கு மெயின் காரணம் வந்து கலைஞருடைய பாணியில் அமைந்த அந்த கோர்ட்டு சீன்.
அதுக்காக கூப்பிட்டாருங்க. அதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறேன். ஓ ஏன் 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 சீனை எடுத்து இப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு திட்டுவாரோ, நம்ம கண்டு தப்பு பண்ணிட்டோமோ, அதுக்காக நம்மளை கண்டிப்பதற்காக கூப்பிட்றாரோ சிஎம் வேறு. நான் போகிற நேரம் பார்த்தா அப்போ தான் டிஜிபி மேலே இருந்து கீழே இருக்கிறார். ஆகா போலீஸ்க்கு வேறு சொல்லியிருக்காரு. உள்ளே போகிறோட அப்படி ஒரு புன்முறுவலோடு என்னை வரவேற்று உட்கார வச்சு பேசினார். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க அந்த கோர்ட் சீனு அப்படின்னு ஆரம்பித்தார். ஐயா நீங்கள் பண்ணதை பார்த்து அதை ஒட்டி காப்பி அடிக்கப்பட்டு இப்போ உள்ள இருந்தாலும் இப்போ உள்ள சமுதாயத்தை கொண்டு வந்தீங்களே அது ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லி பாராட்டினார். பாராட்டி அதுக்கு நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ கலைஞருக்கு அடுத்து நீங்கள் உயர்வாக நிறைய பேரை நினச்சி வச்சுருப்பீங்க, நீங்கள் மரியாதை கொடுக்க வகையில் பல பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கலைஞர் அவர்களை பற்றி உங்கள் கூட பகிர்ந்துக்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்? நீங்கள் எப்படி வியப்படைவீங்க அதெல்லாம் கேட்கும் பொழுது? அதாவது எனக்கு என்னை அறிமுகப்படுத்தினது பாலச்சந்தர் சார் தானே. பாலச்சந்தர் சார்லாம் சொல்லி சிஎம் உன்னை கூப்பிட்டு பேசினாரா, அப்படியாடா அப்படின்னு அவர் ஆச்சரியப்படுவார். ஆமாம் எவ்வளோ பெரிய மனுஷன்டா, அவர் உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாரா அப்படின்னு. ஆமாம் சார் இந்த மாதிரி பாளையத்தம்மன் படம் சீனை பார்த்துட்டு கூப்பிட்டார் சார் சொன்னேன். அவன் பார்த்தேன்டா அது என்ன எப்படா அப்படி பண்ணேன் அப்படின்னாரு. அவரை பார்த்து காப்பி அடித்தேன் சார். கிரேட் சார். இப்போது ஒரு தனிப்பட்ட மனிதனா, அதாவது விவேக் என்ற தனிப்பட்ட மனிதனுக்கும் விவேக் என்ற சமூக பொறுப்புள்ள நடிகனுக்கும் கலைஞரை எப்படி பிடிக்கும்? தனிப்பட்ட முறையில் கலைஞர்னாக்கா அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர், டைமிங் சென்ஸு, அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்டில் அவரோட ஸ்பான்டேனிட்டி, அந்த நொடியில் தோன்ற ஒரு விஷயத்தை வச்சு பேசுகிறது இருக்கே அது எவ்வளோ பெரிய விட் அண்ட் ஹியூமர்மா இங்கிலீஷில். விட் அண்ட் ஹியூமர் தனி, விட்டு தனி. ஆனால் விட்டும் ஹியூமரும் சேர்கிற இடம் கலைஞர். அந்த நொடியில் அதை யோசித்து பேசுகிறது இருக்கு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ சிறுவாணின்ற ஒரு டேம் திறக்க போகிறாரு. அப்போது எல்லோரும் பெரியவர்களும் சேர்ந்து சிறுவாணி டேமை திறந்ததுனால இவருக்கு சிறுவாணி வென்றாய், சிறுவாணி வென்றாய், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், அது மாதிரி சிறுவாணி வென்றாய் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறோம். இவர் மேடையில் ஏற்றி பேசுகிறாரு. சிறுவாணி வென்றாய் என்ற பட்டம் எனக்கு தேவையில்லை, எதிர்கட்சிகள் சிறுவா நீ வென்றாய் என்று சொல்வார்கள். அதை குறிக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தைக்குள்ளே அது இருக்குது, அது நமக்கு தெரியல, நான் அவருக்கு தெரியுது. அதெல்லாம் நான் ரொம்ப ரசிப்பேன் அவர்கிட்ட. அதனால தான் அவரை பற்றி ஒரு மேடையில் அவர் இருக்கும்போதே அவர் நான் கொஞ்சம் செல்லமாக கிண்டல் பண்ணுவேன். அதை அவர் ரொம்ப ரசிப்பார். அந்த பெருந்தன்மை யாருக்குங்க இன்றைக்கி இருக்குது? அந்த டாலரன்ஸ் இன்றைக்கி யாருக்கு இருக்குது? ஏதாவது சொன்னால் கூட அதை அதில் ஏதாவது ஒரு தப்பத்தை கண்டுபிடிச்சி அதை ஒரு இஷ்யூ ஆக்கி அது ஒரு மீடியா பொருளாக மாற்றி விடலாமான்னு துடிக்கிறாங்க இன்றைக்கி எல்லாரும். ஆனால் அவரெல்லாம் நான் சினிமாவில் நான் எப்படியெல்லாம் அவரை நையாண்டி செய்திருக்கேன் தெரியுமா? அதையெல்லாம் சிரித்த முகத்தோடு கேட்டு பாராட்டிட்டு கடந்து போவார். அதுதான் அவருடைய கிரேட்னஸ். அதை ஒரு வஞ்சமாக மனதுக்குள்ளே வைத்துக்கிட்டு என்னை பற்றி கிண்டல் பண்ணிட்டானா விடக்கூடாதுன்னு அவர் வாய்ஸ்லேயே அவர் இருக்கும்போது மேடையில் அவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அது எல்லாமே க்ளோரிஃபிகேஷன். அவரை சிறுமைப்படுத்தவே முடியாது, யாராலையும் அவரை சிறுமைப்படுத்த முடியாது. ஆனால் அவரை பெருமைப்படுத்துவதை ஹியூமர்ன்ற மீடியம் வழியாக சொல்கிறேன். ஆடியன்ஸ் சிரிப்பான், அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டான். அவரை பற்றி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஓய்வெறியா உழைப்பே. இதுதான் உண்மையிலேயே ஓய்வெறியாத உழைப்பை கண்ணு முன்னாடி பார்த்தவன் நான். அப்படிலாம் உழைக்க முடியவே முடியாது யாராலையும். அவ்வளோ பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு அவ்வளோ வசதிகள் சுற்றுச்சூழல்களை வைத்துக்கொண்டு அடுத்தவங்களுக்கு ஏவி விட்டுட்டு உட்காந்துருக்கலாம். எப்போ நீ ஒர்க்கர்லேருந்து அடுத்தாப்பில் எக்ஸிக்யூட்டிவ் ஆகுறியோ, எக்ஸிக்யூட்டிவ் ஆகி உனக்கு ஒரு ஏசி ரூமும் ஒரு டேபிள் ஒரு ஆள் அம்பு சேனைன்னு சொல்லுவாங்க. ஆள் அம்பு சேனை, அது ஒரு வார்த்தை தமிழில். அது தேவையில்லை அவருக்கு. சோலோ போலோ. கலைஞர் சோலோ போலோ. அவருக்கு ஆள் இருந்தாலும் வேலை செய்வார், ஆள் இல்லாட்டியும் வேலை செய்வார். அப்படிப்பட்ட இடத்துலேருந்து அவர் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொன்னேன் ஓய்வெறியா உழைப்பே அப்படின்னு சொன்னேன். இதை நானே ஒரு படத்தில் ஒரு சீனையை வச்சேன். அடடா நல்லா இருக்கே, இது ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், இது ஆங்கிலத்தில் சொல்லுங்கள், அதையும் கலைஞர் வாய்ஸ்லேயே சொல்லுங்கள் அப்படின்னு நானே ஒரு டைலாக் உடனே. சன்னுக்கு ஏது சண்டே? சன்னுக்கு சண்டே கிடையாது இல்லைங்க, சண்டேன்னு பேர். அது எல்லாருக்கும் லீவு. ஆனால் அன்னைக்கும் சன் வந்தாகணும். அவனுக்கு ஓய்வே கிடையாது. அவன் ஓய்வு எடுத்தால் உலகமே இல்லை இல்லையா? அப்போ அதை கொண்டு போய் சன்னுக்கு ஏது சண்டேன்ற வார்த்தையை சொன்ன உடனே அவர் பிடிக்கிற ஆட்டா சரியான மேட்டரை சொல்லிட்டானே. தன்னை புகழ்வது என்பது வேறு, ஆனால் புகழ்வதற்கு அவன் எடுத்துக்கிட்ட வார்த்தை இதுவரை யாரும் யோசிக்காதது, இது புதுசு அப்படின்றத அவர் இனம் கண்டு கொண்டு பாராட்டுறாரு. அதை அடுத்தப்பில் அந்த இதெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா சண்முக சுந்தரம் ஃபோன் பண்ணி கொடுப்பாரு. ஐயா பேசணுங்கிறாங்க, பேசுங்க, தலைவர் பேசுங்கிறாரு. ஓ அந்த சன்னுக்கு எது சண்டே அற்புதமான வார்த்தையா அப்படின்னு சொல்லும்பொழுது
எவ்வளோ சந்தோஷம். அது தேசிய விருதுக்கு கூட இணையாகுமா அதுக்கு? கலைஞர் அவர்கள் பன்முக திறமை கொண்டவர்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் நீங்கள் அவர்கிட்ட இருக்க திறமையில ரொம்ப ரசித்தது முதன்மையாக தனித்துவமாக நான் இதை தான் சொல்வேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? எழுத்து தான். ஏன்னா உலகத்திலேயே பதில் எதிர்பார்க்காம நிறைய லெட்டர் எழுதுனது அவர் தான். நமக்கு லெட்டர் போட்டு பதில் வராட்டி என்னடா நம்ம இத்தனை லெட்டர் போடுறோம் பதிலே வரலையான்ட்டு நிறுத்திடுவோம்ல. உடன்பிறப்பே உடன்பிறப்பே அப்படின்னு ஆரம்பித்து முரசொலியில் எத்தனை வருஷம் எவ்வளோ லெட்டர் எழுதியிருக்காரு தெரியுமா? இதுக்காவது பதில் வந்துச்சு அவருக்கு. முதல்வராக அவர் இருக்கும் பொழுது பல திட்டங்களை வந்து செயல்படுத்தியிருக்காரு. எல்லா மக்களுக்குமே வந்து பயனுள்ள வகையில் இருந்தது அத்தனை திட்டங்களுமே. அதில் உங்களுக்கு இந்த திட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் இதை தனித்துவமாக நினைக்கிறேன் அப்படின்னா எந்த திட்டம் சொல்லுங்க? அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய புராதனங்களை வந்து இப்போ இனி வரப்போகிற சந்ததியினருக்கு நிலைநிறுத்துவதற்காக அவர் செய்த செயல்கள் வந்து காலத்தால் மறக்கப்பட முடியாத விஷயம். திருவள்ளுவருக்கு அவர் எழுப்பிய கன்னியாகுமரியில் விவேகானந்தருக்கு பக்கத்தில் எழுப்பிய சிலை, இங்கே ஏற்படுத்திய வள்ளுவர் கோட்டம், கல்வியை மக்களுக்கு தொடர்ந்து இளைஞர்களுக்குமான வாய்ப்பு வசதி இல்லாதவர்களுக்கும் கல்வி கொண்டு போய் சேர்க்குற அறிவு பெட்டகமாகிய அந்த லைப்ரரி ஓப்பன் பண்ணது. சவுத் ஏஷியாவின் மிகப்பெரிய லைப்ரரி அது ரெண்டும் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள். காலம் கடந்தும் அவர் பெயரை, அவர் எழுதிய நூல்கள், அவர் திருக்குறளுக்கு கொடுத்த உரை நிறைய சொல்லலாம். நிறைய வந்து இனி வரும் தமிழ் சமுதாயத்துக்கு தமிழின் பெருமையும் அருமையும் எடுத்து சொல்கிற அளவில் அவர் எழுதிய நூல்கள் இதெல்லாம் வந்து எனக்கு. இன்னொன்று சொல்லட்டுமா? நேரம் பத்தலைன்னு சொல்கிறவனுக்கும் நேரத்தை வீணாக்குறவனுக்கும் கலைஞரின் அன்றாட வாழ்வு ஒரு பாடம். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணும் பொழுது கலைஞர் அவர்கள் மற்ற கலைஞர்களுக்கும் சரி மற்ற திறமையாளர்களுக்கும் சரி எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு அப்படின்றத வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவர் வந்து ஒரு தலைவராக பல மேடைகளில் வந்து பேசியிருப்பாரு. இருந்தாலும் மற்றவங்களுக்கான ஸ்பேஸ், மற்றவங்களுக்கான வாய்ப்பை அவர் எப்படி பகிர்ந்து கொடுப்பாருன்றதை சொல்லுங்கள். அது எனக்கே நடந்திருக்குதுங்க. எனக்கு அவர் வந்து அழகு பார்ப்பது, தனக்கு எல்லா திறமையும் இருந்தாலும் மற்றவங்களுக்கு அந்த மாலையும் மரியாதையும் ஏற்படுத்தி அவர்களை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கின்ற அற்புதமான தலைவர் அவர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம டிஎம்எஸ் அவர்களுக்கு வந்து மதுரையில் ஒரு பாராட்டு விழா கூட்டம் அழகிரி சார் எடுத்தார். அதுக்கு என்ன கூப்பிட்டு டிஎம்எஸை பற்றி பேச சொல்லியிருந்தார். நான் பேசினேன், வாலி சார் பேசினார், இன்னும் பெரிய பெரிய பெருமக்கள் எல்லாம் பேசினாங்க. பட் நான் போய் இன்வால்வ் ஆகி பேசினேன். ஏன்னா டிஎம்எஸ்னால் நான் மதுரையிலே வளர்ந்தவன். டிஎம்எஸ்ஸை பற்றி பேசணும் இன்னும் அறியாமல் பேசுகிறேன். என்னுடைய நேரத்தையும் தாண்டி போயிடுச்சு. அதை பொதுமக்கள் ஆரவாரமாக ரசித்தாங்க. இவரும் விழுந்து குலுங்கி ரசித்து சிரிச்சாருன்னொடனே பக்கத்துலேருந்து செக்யூரிட்டிஸ்லாம் ஏதோ சொல்ல வராங்க. ஆனால் நான் போயிட்டேன். அவருக்கு வந்து விமானத்துக்கு போகிற நேரம் வந்துருச்சு. அப்போ அவர் சொன்னார், எல்லாமே விவேக் நல்லபடியாக பேசிட்டார், அவரே பேசியதே சரியாக இருக்குதுன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய விஷயம் அது. அவர் நினச்சிருந்தேன் என் பேச்சை பாதியில் நிப்பாட்டிட்டு சிஎம்ஆருக்கு அவர் வந்து பேசலாமே. அந்த இடம் கொடுத்து அழகு பார்க்குறதுங்கிறது அவர்கிட்ட மிகப்பெரிய விஷயம். நான் அப்புறமா ஃபோன் பண்ணி, ஐயா நான் அதிக நேரம் எடுத்துட்டேன் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இல்லையா நல்லா பேசுனேன், அதனால தான் இப்போ நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் அவருடைய பெருந்தன்மை. அந்த அவ்வளவு தமிழ் ஆளுமை இருந்தும் பவர் இருந்தும் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கின்ற அந்த தன்மை. இன்றைக்கு கலைஞர் அவர்களுடைய 95வது பிறந்த நாள். இந்த ஸ்பெஷல் டேல அவரை பற்றின நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது கேட்குறதுக்கு வந்து பயனுள்ளதாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருக்கு. ஒரு புத்தகம் படித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட்டிங். ரொம்ப நன்றி. அவருடைய 95வது வயது என்பது வயது அவருக்கு ஒரு தடையே அல்ல. அவருடைய ஆற்றலுக்கு மீண்டும் அவர் வாய் திறந்து தமிழர்கள் அப்படின்னு என்னைக்கு அவர் சொல்கிறாரோ அது என் காதும் மனதும் என் மாதிரி இல்லை, பல கோடி தமிழ் மக்களின் இதயம் நிரம்பும் அந்த வார்த்தையை கேட்டு. இந்த பேச்சு, அவரை பற்றிய பேசிய இந்த பேச்சு ஒரு மாணவனையாவது சோம்பலிலிருந்து விழித்தெழ வச்சதுன்னு வைங்களேன், அது போதுங்க. அதோட அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி.